கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையாயிருக்கிற ஒப்பான கற்பனை என்னது? உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். உங்களுக்கு அடுத்தவர்களை உங்களை நேசிக்கிறது போல நேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும். நேற்று தினத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு ராக்காலத்தில் இருக்கும்போது திடீர்னு விழித்து ஜெபித்தேன். அப்போ ஜனங்கள் வந்தார்கள், அவரெல்லாம் ரட்சிக்கப்படணுங்கிற பாரதி, ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அன்புக்குள்ள வரணும் என்ற ஒரு தாகம் இருந்தது. அப்போ அதை யோசனை பண்ணும்போது அந்த யோசனை தான் இன்னைக்கு பிரசங்கமா மாறிது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பா இருக்கணும், ஜனங்கள்கிட்ட எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவர் மனம் போனிடக்கூடாது, அவர் துக்கப்பட்டுடக்கூடாது, வராம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமான அன்பை குறித்து ஒரு தியானம் பண்ணினேன். அப்போதான் இந்த ஒரு மனசுல எந்த வசனம் ஆழமா பதியுதோ அந்த வசனம் தான் அன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. என் மனதுக்குள்ள எந்த வசனம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வசனத்தை தியானிப்பது வழக்கம். ஆகவே அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கணும், மனுஷங்கிட்ட அன்பா இருக்கணும். ஆனா மனுஷங்கிட்ட அன்பா இருக்கிறவங்க கண்டிப்பா கர்த்தர்கிட்ட அன்பா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க கண்டிப்பா மனுஷங்கிட்டையும் அன்பா இருக்கணும். ஆனா கர்த்தர்கிட்ட நான் அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட அன்பா இல்லாம இருந்தா நம்ம அன்புல ஏதோ தவறி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. இம்மூன்று நிலைத்திருக்கு. இவைகள் அன்பே பெரியது, அன்பே பெருசு. அன்புங்கிற ஒரு கனி, ஆவின் கனியில முதல்ல பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறது அன்பு, சந்தோஷம், இல்லையா, மகிழ்ச்சி, நீடிய பொறுமை, தயவு, நட்புணர்வு, சார்ந்த விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப அன்பு இருந்தால் எல்லா கனியும் கூட இருக்கும். அன்பு இருந்தா எல்லா கனியும் இருக்கும். 9 கனிகளும் நற்குணங்கள், அதான் கனிகள். நற்குணங்களும் நம்மகிட்ட இருக்கும். அன்பு இருந்தா நமக்கு சந்தோஷம் இருக்கும், அன்பு இருந்தா சமாதானம் இருக்கும், அன்பு இருந்தா மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இருந்தா நீடிய பொறுமை இருக்கும். அப்ப எல்லாமே அன்பு இருந்தா எல்லாமே இருக்கு. அது தனித்தனியா சொன்னாலும் ஒன்னா சொன்ன அன்புக்குள்ள எல்லாம் அடக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 இருக்கின்ற வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். பிதாவாய் தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா தரல, நமக்காக அடிவகங்க தந்திருக்கிறார். நாம நரகத்துக்கு போகாம இருக்கும்படியாக அவர் சிலுவையில் மரித்து நமக்காக பலியாகி அப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய உலகத்தெல்லாம் படைச்சு எல்லாம் ஆதாம் ஏவாள் எல்லாம் சொல்லி கோடி கோடியா பெருகிட்டாங்க. எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? எல்லாம்
ஒரு பெரிய மந்தம் இருக்கு, பாதாளத்தை மேட்டுல இருந்து பாதாளத்தை பள்ளத்துல விழுந்தா என்ன ஆகும்? எல்லாமே அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் படைத்த ஜனங்கள் எல்லாரும் நரகத்தை நோக்கி பார்க்க போகிறதான ஒரு சூழ்நிலை. இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்தி திருப்பணும்னா அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இழக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அடி வாங்குவதற்காக, சிலுவை ரத்தம் சிந்துவதற்காக, உயிரை கொடுப்பதற்காக ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் தான் நிச்சயம். அல்லேலூயா. உயிர் போயிட்டுனா ஒண்ணுமே இல்லை. அப்படிதானே? இந்த உயிர் ஆதார் கார்டு போடலாம், ரேஷன் கார்டு போடலாம், அந்த கார்டு போடலாம், இந்த கார்டு போடலாம், கிரெடிட் கார்டு போடலாம், டெபிட் கார்டு போடலாம், இவ்வளவோ லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஆனா உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதனுக்கு மேன்மை உயிர் இருக்கிற வரைதான். அதை யாருமே இழக்க சம்மதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரை கொடுத்து நிரூபித்தார். ஒரு நல்ல ஆண்டவரா பரலோக தேவன் ஆபிரகாமை பார்த்து உன் ஏக புத்திரனை கொண்டு போய் எனக்காக பலியிட்டுட்டார். அல்லேலூயா. ரொம்ப காலம் கழிச்சு பிறந்த ஒரு பையன்தான் ஈசாக்கு. அவனை கொண்டு போய் பலியிட்டுப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னடா இது, நம்ம குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி கடைசியில ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அதை வச்சு ஓகோடு இருக்கலான்னு பார்த்தா அவருக்கு பலியிட சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொன்னோன்னு அவருக்குள்ள எப்படியும் சரி தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே போய் கொண்டு போயிட்டாரு. பலியிடுறதுக்கு ஈசாக்க கொண்டு போயிட்டார். கத்தியை நீட்டிட்டாரு கொள்ளுதுக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், பிள்ளையாண்டன் மேல கைய போடாதே. அப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு ஆடு இருக்கு பாரு, அதான் போட்டுட்டாரு. அப்புறம் அதை எடுத்து பண்ணிட்டாங்க. ஈசாக்கு தப்பிச்சுட்டான். ஆனா பரலோக தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலியை கட்டதுக்கே ஆபிரகாம் உள்ள அப்படியே துடிச்சிருக்கும். ஆபிரகாம் உள்ள துடிச்சிருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவனை தடுத்து தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில பலியிட வைத்தார். அதுதான் பரலோக பிதா நம்மகிட்ட வைத்திருக்க அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப அந்த அன்புல இருக்கிற நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அன்பாய் இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவருக்குள்ள ஒரு மேன்மை கண்டுகொள்ளணும், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிமை, ஒரு கிருபை, ஒரு வரங்கள், வல்லமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 அன்பை குறித்து சொல்லும் பொழுது இங்க ஏகப்பட்ட காரியங்களை இங்க பவுல் விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசின அன்பு இழக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகள் பேசினார். மனுஷர் பாஷை பேசுறான், தூதர்கள் பாஷையை பேசுறோம். பரலோகத்துல தேவ தூதர் ஒரு பாஷை பேசுறாங்க. அல்லேலூயா. அந்த பாஷையும் கூட நான் பேசலாம். ஆனா அன்பு எனக்கிறாவிட்டா ஒன்றுமே சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கிறது. ஓசையிடுகிற கைத்தாளம், கையை தட்டுனா ஓசை தான் வரும். அல்லேலூயா. சத்தமிடுகிற வெண்கலம், வெண்கலத்தை கீழே போட்டா டாம் டீம் சத்தங்க. சமையல் கட்டில இருந்து பாத்திரம் விழுந்தா டாம் டீம் சத்தங்க. அல்லேலூயா. ஆனா அன்பு நமக்குள்ளா நாம் எப்படி இருப்போம்? அதனால அன்பு நமக்கு தேவைன்னு சொல்லி சொல்லப்படுது. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களை சகல அறிவை அறிந்தாலும், மனைகளை பேர்க்கத்தக்கதால் சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கு, சகல ரகசியமும் தெரியும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும்
அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அன்பு நம்மகிட்ட இருக்கணும். அப்ப ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும், மனுஷங்க மேல அன்பு இருக்கணும், தேவன்கிட்ட பணிவா இருக்கணும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க சிலர் விழுந்திருக்காங்க. பாலாசில் ஆரியன்னு சொல்ல ஊழியர் இப்ப அவரை நினைக்கும் போது அவர்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆண்டவர் மேல என்ன இல்லை? அன்பு கரைச்சல் இல்லை. அன்பு இல்லாமலே ஊழியம் செய்தபடினாலே அது வறண்டு போன ஊழியமாய், கெட்டு போன ஊழியமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தெல்லாம் பிற்காலத்துல பெரிய ஊழியருக்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவருக்கு பொறுப்பா இல்லாட்டா நம்ம அபிஷேகம் அடுத்தவங்க போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய அன்புக்காக நாம ஏங்கணும், ஆண்டவர் சமுத்திரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அன்பை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம். அன்பை பாதுகாக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம். ஜெபம் பண்ணிட்டே இருந்தாலும் அன்புல நிலைச்சிருக்க முடியும். இல்லாட்டி அன்பு நம்மளை விட்டு ஆண்டவர் விதை ஊமை சொல்லும் பொழுது சில விதை பாதை அருகே விழுந்தது, பறவைகள் கொத்தி போட்டது. அல்லேலூயா. அன்பாகிய தானியத்தை நம்ம வச்சிருக்கிறோம், எதிராளி அதை கொத்தி எடுப்பான். அல்லேலூயா. அப்ப தலையை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. என்கிட்ட இருந்து என்னத்தை புடுங்குற நீ? அல்லேலூயா. ஏதோ என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பிடுங்க வந்திருக்கிறான்னு சொல்லி அவனை சுட்டரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவன்கிட்ட போராடி அவனை ஜெயிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. சில நேரத்துல வறண்ட நிலம் இப்படி வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அது தண்ணி செழிப்பே இல்லாத ஒரு வறண்டம். அதுவே அன்பு இல்லாத உள்ள எப்படி ஆயிரும்? வறண்ட உள்ளமாயிரும். மற்றவர்களுக்கு நமக்கு நாமே தீமை செய்து விடுவோம், மற்றவர்களுக்கு தீமை செய்து விடுவோம். அதான் வறண்டு போன ஒரு இது. அப்படிப்பட்ட வறட்சி இல்ல, அன்புங்கிற செழிப்புல இருக்கணும். அல்லேலூயா. இதயம் ஆமா அது தண்ணீரால நிரப்பப்பட்டது போல பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு இருக்கணும். அப்ப தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாயிருந்தது. அல்லேலூயா. வாசனை, அப்போ சுகந்த வாசனை. ஆண்டவற்ற தேவ சமூகத்தை நாடுவது, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது ஒரு சுகந்த வாசனை. அந்த வாசனை நம்மகிட்ட இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அன்பு நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. அன்பு நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். அப்போ நம்மளை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. நல்ல பேர் எடுக்க வேண்டியது ஜனங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல பேர் எடுத்துட்டோம். இப்போ ஜனங்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும். ஜனங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கணும். அப்பதான் ஊழியம் வளரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரிக்கு இந்த பதில ஊழியம் பல ஆண்டு செய்தோம், ஜனங்கள் எல்லாம் வரல. அல்லேலூயா. பல சபைக்கு போறாங்க, ஆனா புதுசா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு வேகமான ரட்சிப்பு தேசத்துல இல்ல. அல்லேலூயா. அங்கொன்னு இங்கொன்னுமா ரட்சிக்கப்படுது. எப்படியோ குருட்டாத்துல விழுந்த மாதிரி அங்க ஒண்ணு ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சிலர் கர்த்தருக்குள்ள அப்படியே வளர்ந்து விடுகிறார்கள். கொஞ்சமா 30% பலன் கொடுக்கிறவர்கள் 60% பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் மந்தையோடு மந்தையாக சேர்த்து, விசுவாசியோடு விசுவாசி சேர்த்து, ஊழியரை சேர்த்து 30% பலன் கொடுக்கிறவர்கள் 60% கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. 60% கொடுக்கிறவர்கள் 100% பலன் கொடுக்கத்தக்கதாக வளருகிறார்கள். அல்லேலூயா. வளர்றாங்க. அதெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்ப அன்புதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறார், அன்பு நம்மகிட்ட இருக்கணும். அன்பு இருந்தாதான் நம்மளை நேசிக்க முடியும், மற்றவங்களை நேசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கும்போது தன்னையும் நேசிப்பதில்லை, மற்றவர்களை நேசிக்காத ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்ல கொள்பேரி மற்றவர்களை குற்றப்படுத்துவதிலே வாழ்நாளை கழிக்கிறார்கள். அதுல அன்பே இல்லை. அன்னை தெரேசா சொல்லும் போது, மற்றவங்கிட்ட நாம் ஒரு குற்றம் சொன்னாலும்
அந்த ஒரு குற்றத்தை சாத்தான் பயன்படுத்தி அவங்கள விட்டு பிரிக்கிறதுக்கு சதி பண்ணுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நமக்கு யார் ஒரு ஆளு நஷ்டப்படும். அல்லேலூயா. காலையிலே சத்துரு வந்து ஒரு 3 குடும்பத்தை காமிச்சு அவன் போராடி கொண்டிருந்தான். நான் இப்ப சாத்தானை கடிந்து கொண்டேன். அல்லேலூயா. கடிந்து கொண்டேன். ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரை மறுவித்து விட்டு ஆண்டவர் பார்த்த பொழுது அவன் மனம் கசந்து அழுது, அன்பிலே ஆண்டவரே, உங்களுடைய அன்பிலே எங்களை காத்துக்கொள்ளும், உங்களுடைய அன்பில் என்ன காத்துக்கொள்ளும் மனம் கசந்து அழுதான். ஏன்னா ஆண்டவர் விட்டு ஒரு பிரிகிற ஒரு சூழ்நிலை, அழுது அவன் தீர்த்து விட்டான். ஆண்டவர் ஐக்கியப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய அன்பிலே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையை கட்டியெழுப்ப, நம்ம குடும்பத்தை கட்டியெழுப்ப, நம்ம தேசத்தை கட்டியெழுப்ப, சபையை கட்டியெழுப்ப, உறவுகளை கட்டியெழுப்ப நமக்கு அன்பு ரொம்ப தேவை. அல்லேலூயா. அதை ஜெபிக்க வேணும். எங்களுக்கெல்லாம் ஊழிய சத்துரு எதிர்ப்பு வெளிப்படையாக இருக்கிறது, சிலருக்கு ரகசியமா இருக்கும். வெளிப்படையா இருந்தா கூட கொஞ்சம் கண்டுபிடிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஆனா ரகசியமா சத்துரு கிரியை செய்யும்போது கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு அன்பிலே நிலைத்திருக்க நாம பிரயாசப்படணும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டுதான் அன்பிலே நம்ம மேல உள்ள அன்பு, மற்றவர்கள் மேல அன்பு, இப்படி அன்பிலே இருந்த ஆழமா போயிடணும். ஆழமான அன்பு. அல்லேலூயா. மேலோட்டமா இருந்தா டப்புன்னு விழுந்துருவான். ஆழமான அன்புக்குள் போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆமென்.